உன்னுடைய உடலாசை தீர்ப்பதற்கு கடவுள் அந்த அந்த உணர்ச்சியை தரவில்லை. 7 வயசு பையனும் 6 வயசு பொண்ணும் பக்கத்துல இருந்து சந்தோஷமா விளையாடுதுகள், எந்த விரசமும் இல்லை. இதுவே 16 வயசு 18 வயசு வந்தா அதை பார்க்க இவனால முடியல, இதை பார்க்க அவனால முடியல. என்ன தெரியுமா? சரி, இனி அறம் செய்கிற பக்குவம் உங்களுக்கு வந்து விட்டது. 2 பேரும் இணையுங்கள். நீங்களாக இணைய மாட்டீர்கள், நானாக இணைப்பதற்கான ஒரு ஒழுங்கு பண்ணுகிறேன் என்று ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதுமான விருப்பத்தை கடவுள் உருவாக்குகிறார். அதை சேர்த்து வைப்பதற்குத்தான் திருமணம் என்று பெயர். நம்முடைய பரம்பரையிலே நம்முடைய மொழியிலே தான் இப்படி ஒரு சொல் வைத்தார்கள். திருமணம் என்று வைக்கவில்லை. அதுக்கு என்ன பெயர் வைத்தார்கள் தெரியுமா? இல் அறம் என்று பெயர் வைத்தார்கள். அது ஒரு அறம். கல்யாணம் பண்ணி வாழுகிற வாழ்க்கை நீ நினைக்காதே வேற வேற வாழ்க்கை என்று நினைக்காதே, அதில் ஒரு தர்மம் என்று நினைத்துக்கொள். தர்மத்தை நான் தனியாக பண்ண முடியாதா சார், நான் தனியாக பண்ணிட்டு போறேனே என்று நீங்க யாராவது கேட்பீங்க. கேட்டா அதுக்குத்தான் பதில் சொல்றார். ஒரு இல்லத்திலே இருந்து நீ தர்மம் பண்ண வேண்டும், சமுதாயத்தில் இருந்தும் தர்மம் பண்ண வேண்டும். நீ கடவுள் இல்லை இங்கேயும் அங்கேயும் இருப்பதற்கு. ஆகவே நீ ஒரு மனைவியை தேடிக்கொள், அவளும் நீயும் ஓர் உயிர் ஈருடலாகுங்கள், ஓர் உயிர் ஈருடலாகுங்கள். அப்படி ஆகிவிட்டால் அவள் வீட்டுக்குள்ளே இருந்து தர்மம் செய்வாள், நீ வெளியிலே போய் தர்மம் செய். இப்படி தர்மம் செய்தால் இல்லறம் பூரணப்படும். நான் சொல்றது புரியுதுங்களா? இதற்காகத்தான் திருமணம் நம்முடைய பரம்பரையிலே. அதனாலே தான் அறம் என்று பெயர் வைத்தார்கள். அப்போ இல்லறம் செய்வதை பற்றி நான் போன முறை உங்களுக்கு சொன்னேன். இல்லறம் என்றால் தனியே ஏதோ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிள்ளை பெறுவது என்று நினைக்க வேண்டாம். 11 கடமை செய்ய வேண்டும். அது நான் போன முறை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். 11 கடமைகளை செய்வதற்கு சம்மதமாக இருந்தால்தான் திருமணத்தில் ஏற வேணும்.